என்னுடைய பேர் ராஜசிம்மன். நான் திரைப்பட தயாரிப்பாளர். என்னுடைய படத்திற்கு கூட ராஜா தான் அண்ணன் ராஜா தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. நான் தயாரிப்பாளராக இருந்தாலும் என்னுடைய திருமணத்தை அண்ணன் தான் நடத்தி வச்சாரு 1995. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இதயம் படைச்சவர் தான் அண்ணன் இசைஞானி இளையராஜா. அவருடைய புதல்வி பவதாரிணி. அவருக்கு இணையாக எல்லா வகையிலும் அப்பான்னு பேர் சொல்லக்கூடிய, என்னுடைய மகள் என்று பேர் சொல்லக்கூடிய அளவிற்கு பவதாரிணி எல்லா வகையிலையும் ஒரு திறமையான, சின்ன வயசுலேயே அவருடைய திறமை ஒரு பிரகாசமா ஒரு பௌர்ணமி அளவு போலதான் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அவ்வளவு பாசத்தோட இருந்த மகளை இன்னைக்கு அவர் இழந்து நிற்கும் போது நாங்க அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் இந்த சூழ்நிலையில திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாகவும் இந்த தேனி மாவட்டத்தில் மூத்த பத்திரிகையாளர் என்ற முறையிலையும் மாவட்ட பத்திரிகையாளர் சங்க தலைவர் என்ற முறையிலையும் நான் எங்களுடைய மாவட்ட பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய இதய அஞ்சலியை பவதாரணிக்கு இந்த நேரத்தில் செலுத்திக்கிறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம். நன்றி. நாங்கள் பண்ணைப்புறத்துல இருந்து வந்திருக்கோம். இளையராஜா சார் வீடு எங்க வீடு பக்கம், ஒரே மதில். அம்மா பவதாரணி அம்மா அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக அப்படி நாங்கள் வந்திருக்கோம். பாட்டை பார்த்துட்டேம்மா பாட்டு நல்லா இருக்குங்கம்மான்னு சொல்லுவோம். போட்டோ எல்லாம் எடுத்திருக்கோம். அடிக்கடி வாங்கம்மா எங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மான்னு சொல்லுவோம். வருவோன்னு சொல்லுவாங்க. இந்த சமீப காலத்துலதான் வராமல் இருக்காங்களா. இந்த தீபாவளி பொங்கல் எல்லாம் மாரியம்மன் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் வருவாங்க. இப்போ இந்த 2-3 வருஷமாகத்தே வராமல் இருக்கிறாங்க. நீ ஆனதுக்கு எங்களுக்கு ரொம்ப, எங்கள் ஊருக்காரவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை விட்டு ஒரு அம்மா போயிட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு சங்கட்டமாக இருக்குது. இளையராஜாவுக்கு ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு உயிர் இழப்புனால எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. என் பேர் சுகன்யா. பண்ணைப்புறத்துலேருந்து வந்திருக்கோம். அவங்கள நேரில் பார்த்துருக்கோம். வந்திருக்காங்க. அடிக்கடி ஊருக்கெல்லாம் வருவாங்க. பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க. அவங்க இறப்பு எங்களுக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பு. அவங்கள பார்க்க இங்கே வந்திருக்கோம் நாங்கள். என்னுடைய பேர் வனராஜா என்ற சொல்லிய நான் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கேன். சொந்த ஊர் பண்ணைப்புறம். இந்த உலக மேதை இசைஞானி இளையராஜாவோட மகள் இறப்புன்றது எல்லாரும் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது. இந்த இழப்பு மிகப்பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாத இழப்பு. மன வருத்தத்தில் நான் ஆறுதல் சொல்லிக்கிறேன். இவங்க பாரம்பரியமாக இசை குடும்பம். அதில் இளையராஜா குடும்பம்ன்றப்ப அதை சொல்லவே வேணாம். இப்போ அவங்களுக்கு அந்த பிளட்லேயே அந்த இது கலந்துருக்கு. இசை இதுன்றது கலந்துருக்கு. சிறந்த பாடல்கள், இசை குயில் நேரம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கேன். ஒரு இங்கே பார்த்துருக்கோம். இதே இடத்துல பார்த்துருக்கோம். ஃபேமிலியோட ஆமா, நல்ல ஒரு இசை குயில், நல்ல பாடகி அந்த அம்மா. அவங்க இந்த சிறு வயசுல இறந்தது அவங்க குடும்பத்திலேயே எல்லாருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. இசைத்துறையில மட்டும் இல்ல, எல்லாருக்குமே மன வருத்தம்.